அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் ஃப்ரீலான்சர் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்க போகிறோம். அது என்ன வீடியோனா, நான் வந்து இன்றைக்கு இந்த அக்கௌண்ட்டை வந்து நான் அப்கிரேட் பண்ண போகிறேன். நான் வந்து ஃப்ரீ மெம்பராக தான் இருக்கிறேன். இந்த பாருங்க, இதில் இந்த ஃப்ரீ மெம்பர் தான் சரிதானே. அதால் வந்து எனக்கு சில பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்காது. என்னோட சொன்ன இந்த பிட் இந்த ரீஃப்ரெஷிங் ரேட் எல்லாம் வந்து சரியான எனக்கு 6 பிட் இருந்தாலும் அது வந்து ரீஃப்ரெஷிங் ரேட் வந்து குறிப்பிட்ட டைமுக்கு திருப்பி ஆட்டோமேட்டிக்காக வரும். 6 பிட் இருந்தால் நான் ஒரு பிட் செலவழிச்சா கூட ப்ராஜெக்ட்டுக்கு பிட் பண்ணிட்டேன்னா அது வந்து 22 மணி அதுக்கு 4 டே 24 மணி அதுக்கு பிறகு தான் எனக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்து இந்த ப்ரொஃபைலுக்குள்ள போய் காட்டினாலும் உங்களுக்கு இந்த என்ன சொல்றது மை ரிவார்ட்ஸ்ன்றது கூட போய் பார்க்க எனக்குரிய சில ரிவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த ரிவார்ட்ஸில் வந்து நான் யூஸ் பண்ணி கொள்ளணும்னு சொன்னால் அதுக்கும் வந்து நான் மெம்பர்ஷிப்பை வந்து அப்கிரேட் பண்ணணும். இதில் பாருங்க, எனக்கு 2445 காயின்ஸ் இருக்குது. இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம் கிரெடிட் ஷாப்புக்குள்ள, அதாவது எக்ஸாம் எடுக்கலாம், அப்படியே இந்த இங்கிலீஷ் எக்ஸாம் அதெல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்தேன்னா ப்ராஜெக்ட் வந்து கிடைக்கிற ஒரு சான்ஸ் வந்து கூட. நான் அதை வந்து எடுப்போம்னு சொல்லி பார்த்தேன். நான் அப்படி எடுக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு வந்து நான் இந்த மெம்பர்ஷிப்பை வந்து கூட்டிக் கொள்ளணும். அதால் வந்து நான் இந்த மெம்பர்ஷிப்பை வந்து அப்கிரேட் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேலன்ஸை பாருங்க. இதில் யூஎஸ்டி வந்து 0.0 இருக்குது. அதே மாதிரி வந்து பவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4.36 இருக்குது. அப்போ இந்த இதை வச்சு கூட நான் இந்த மெம்பர்ஷிப்பை வந்து இந்த மாதம் கூட்ட போகிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்னால் உழைக்கிற இதில் அதால் வந்து நான் இந்த மெம்பர்ஷிப்பை கூட்டுறேன். இதில் பாருங்க, இன்ட்ரோ வந்து 1099 இருக்குது. பேசிக் வந்து 4.95 பெர் மந்த். ரெண்டுக்கு வேண்டிய வித்தியாசம், இது வந்து 15 பிட்ஸ் வந்து பெர் மந்த், 50 பிட்ஸ் பெர் மந்த். இது 30 ஸ்கேல், இது 50 ஸ்கேல். ஏன்னா ஸ்கூலில் ஆட் பண்ண எனக்குரிய கண்டஸ்ட்டுக்குரிய சான்ஸுகள் கண்டஸ்ட்டும் வந்து கூட காட்டும், ப்ராஜெக்ட் கூட காட்டும். அது ஸ்கில் லெவலில் ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கும். அதனால் வந்து இது நாங்கள் ஸ்கில்லை கூட எடுக்கணும். நார்மலாக நாங்கள் பெனிஃபிட்ஸ் அனுபவிக்கணும்னா இந்த மெம்பர்ஷிப்பே போதும். ஃப்ரீ மெம்பரை வந்து செய்யலாது. ஆனால் நான் வந்து இதில் பாருங்க, இதில் வந்து அன்லிமிட்டெட் ப்ராஜெக்ட் புக் மார்க் கஸ்டம் கவர் ஃப்ரீ ஃப்ரீலான்ஸ் எல்லாம் இதுக்கு எலிஜிபிள். 4.95 விதத்தை நான் இதுக்கு தானே மாற போகிறேன். நான் ஏற்கனவே இதில் இருந்தேன். எனக்கு இது வந்து மெம்பர்ஷிப் வந்து காணாது நான் செய்கிற வேலைக்கு. என்னோட இதில் வந்து ஃப்ரீ ஹைலைட் கண்டஸ்ட் வந்து உண்டு, சீல் கண்டஸ்ட் வந்து உண்டு. இதில் வந்து 3 ஃப்ரீ ஹைலைட் கண்டஸ்ட், அதை விட 12 சீல் கண்டஸ்ட் இருக்குது. இதுக்கு தான் நான் மாற போகிறேன். இப்போ இது இந்த மாதம் ஃபுல்லாக நான் இதில் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த மாதம் நான் செய்கிற வேலையை பொறுத்து நான் மற்றதுக்கு மாறுவேன். இப்போ இதுக்கு போய் நான் மெம்பர்ஷிப்பை அப்டேட் பண்ண போகிறேன்னு சொல்லி, இது மந்த்லி பிளான், அனுவல் பிளான் இல்லை, மந்த்லி பிளான். சரிதானே. இதில் பெரிய வித்தியாசம் இல்லை. அனுவல் பிளானுக்கு மந்த்லி பிளானுக்கு வித்தியாசம் இல்லை. இப்போ இது ஒரு 0.5 குறைவு. இதில் வாங்க 0.95, இது வந்து 0.5 குறைவு. மந்த்லி பே பண்ணோட அனுவல் பிளான். இது அனுவல் பிளான் வந்து ப்ரிப்பேர் நான் ஏற்கனவே பே பண்ணிடுவோம் அவ்வளோத்தையும். இது வந்து நாங்கள் எடுக்கிற ஆஃபர் போவோம் டிசம்பர் டைமில், அதில் எடுத்துக்கொள்ளலாம். மந்த்லி பிளானே இருக்க போகிறேன். இது இது முடிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு இது கேன்சல் ஆயிடும், ஃப்ரீ மெம்பருக்கு வந்துடும். ஆனால் நான் செய்கிற வேலைக்கு இந்த மாதிரி காசு வேறு ஃப்ரீலான்சர், அதை இந்த நம்பிக்கையில் நான் எடுக்கிறேன். பாருங்க, இதில் போயிட்டு அப்கிரேட் கொடுக்கணும். You are about to upgrade your membership. Basic 4.95 monthly. Your new membership plan will take effect immediately. Will renew ஜூலை 27, 2021 வந்து ரினியூ ஆகும்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண போறீங்களா? நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஓகே, பே பண்ண சொல்லி கேட்குது. இதில் வந்து பவுண்ட்ஸ் வந்து இருக்குது. இது வந்து 4.36 பவுண்ட்ஸ் வந்து ஈக்குவல் டு $5.75 யூஎஸ் டாலர்ஸுக்கு போயிருக்கு. அப்போ எனக்கு இந்த யூஎஸ் டாலர்ஸ் நான் 4.95 காணும். அதில் வந்து கன்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஓகே, பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல், வில் பி ரீடிரெக்ட் இன் 5 செகண்ட். ஓகே, தானே ரீடிரெக்ட் பண்ணது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 0.01 யூஎஸ்டியும் 0.6 பவுண்ட்ஸ் இருக்குது. இந்த மெம்பர்ஷிப் வந்து பார்த்தீங்க சொன்னால் பேசிக், சரி, பேசிக்கு மாறிட்டு. பேசிக்கான என்ன நான் சொன்னது 4.95. ஓகே,
ஃப்ரீலான்ஸில் போனால் இதில் போய் எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது பாருங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டினேன் இல்லை, எனக்கு வந்து 24 மணித்தியாலம் காட்டினது 48 பிட்ஸ் வந்து இருக்குது இன்னும். ஆனால் அதே நேரம் வந்து ஒவ்வொரு பிட்டும் நான் சில மணிக்கு ஒவ்வொரு பிட்டும் 14 மணித்தியாலம் 36 நிமிஷத்துலேயும் வந்து திருப்பி வந்து எனக்கு கிடைக்கும். நான் ஒரு பிட் இன்றைக்கு சப்மிட் பண்ணிட்டேன், இன்றைக்கு நான் 2 பிட் சப்மிட் பண்ணினேன், நாளைக்கு திருப்பி எனக்கு 2 பிட் இங்கே வந்து 48 இருக்கிறது, நாளைக்கு வந்து 50 மாறிடும். அதான் இது மீனிங். சரிதானே? அதே நேரம் வந்து நான் இதுக்குள்ள போயிட்டு ப்ரொஃபைலுக்குள்ள போனேன். நான் இனி இதே நேரம் இங்க பாருங்க, மை ரிவார்ட்ஸ் கிரெடிட் ஷாப்புக்குள்ள போய் இதெல்லாம் நான் இனி வாங்கி கொள்ளலாம். இதுக்கு எனக்கு காசு காணாது, மிச்சம் இதுக்கெல்லாம் வாங்கிக்கொள்ளலாம். 200 பிட் கூட ஒரு மாசத்துல வாங்கிக்கொள்ளலாம். நான் இப்ப இந்த மாதம் கண்டஸ்டும் அதே நேரம் எனக்கு வந்த பிட்டு 50 பிட் 50 என்ன கிட்டத்தட்ட எனக்கு அது ஒரு நாளைக்கு 2 வாய்க்கு கிட்டத்தட்ட 50 60 50 கொண்டு போய் இப்போ 100 பிட் வந்து நான் ஒரு மாதத்துக்கு இந்த மெம்பர்ஷிப்பை வச்சு சப்மிட் பண்ணலாம். ஏன்னா எனக்கு 50 பிட் வந்து இருக்குது ஏற்கனவே. இங்கே பாருங்க, இதில் வந்து 50 பிட் இருக்குது. 50 பிட் வந்து மாதத்துக்கு இருக்குது. அதை விட நான் ஒரு நாளைக்கு எனக்கு 28 மணித்தியாலத்தில் வந்து எனக்கு என்ன செய்யும், 2 பிட் வந்து 14 மணித்தியாலத்துக்கு ஒரு பிட் ஒன்று கிடைக்கும். அதை வச்சு நான் 50 பிட் மொத்தம் 100 பிட் வந்து இந்த மெம்பர்ஷிப்பை வச்சு செய்யலாம். இதுல இன்னொரு பெனிஃபிட்டும் எனக்கு அடுத்த ஒரு நாளைக்கு கிடைச்சிடும். அது இந்த மெம்பர்ஷிப் ஆக்டிவேட் பண்ணிட்டு தானே, அதை என்னன்னு சொல்லி கூட காட்டுறேன். ப்ரொஃபைலுக்குள்ள போயிட்டு மை ரிவார்ட்ஸ் சரிதானே. இதுல பாருங்க, இன்னும் 84 எக்ஸ்பி இருந்தா வந்து லெவல் 15க்கு போயிடும். லெவல் 15க்கு போனா இப்பயே எனக்கு பாருங்க 32.5 வீதம் இருக்கிற இந்த பிட் ரீஃப்ரெஷ் ரேட், அதாவது 14 மணித்தியாலம் இருக்கிற நாளைக்கு சம்டைம் எனக்கு 13 மணித்தியாலமா மாறலாம். அதை ஆக்டிவ் பண்ணினா தான் என்னென்ன வருமானு தெரியும். இதில் பாருங்க, நம்பர் ஆஃப் பிட் சீமான் இது வளமையாவது எனக்கு 50 வந்ததுனால 43 திருப்பி இது வந்து வாரமுறை இது வந்த உடனே இந்த 7 பிட் வந்து கூடும். இது இப்படி இது வந்து நம்ம எம்ப்ளாயீஸ் யூமே ஃபெலோ, நான் வந்து எம்ப்ளாயீஸை ஃபெலோ பண்ணுறதுக்கு இது வந்து ரீஃப்ரெஷ் ரேட். இது வந்து ஸ்கில் 10 ஸ்கில் இன்னும் கூடும். இப்போ 15வது லேயருக்கு வந்து வரைக்கும் எனக்கு கூடியும். அதே மாதிரி இங்கிலீஷ் நம்பர் நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்லாட் அதுவும் கூட போகுது. 4 கிலோ ஸ்லாட் ஃபார் யுவர் ப்ரொஃபைல் அதுவும் கூட போகுது எனக்கு. சரி, இவ்வளோ பெனிஃபிட்ஸும் எனக்கு வர போகுது. அதெல்லாம் நான் வந்து இதை ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறேன். இதுதான் மெம்பர்ஷிப் அப்கிரேட். நான் நினைக்கிறேன் கடவுளேன்னு அடுத்த மாதம் இந்த மெம்பர்ஷிப்பை வந்து நான் இதை விட அடுத்த 9.5க்கு போகக்கூடிய மாதிரி இந்த ஏர்னிங் இருக்குமான்னு நினைக்கிறேன். இதுக்கு போனால் இதே மாதிரி கூடிக்கொண்டு போகும். ஓகே, இன்றைக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் மூலம் தான். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே நேரம் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில் பெல் ஐக்கான் இருக்கு, அதையும் கிளிக் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொண்டது. நான் வந்து உண்மையான நீங்கள் மட்டும்தான் இந்த நான் வீடியோஸில் சொல்ல வரேன். இதில் எந்த ஃபேக்குமே இல்லை. உங்களுக்கு எல்லாமே டெவோவாக காட்டுறது, இதில் எந்த ஃபேக்குமே இல்லை. நான் என்னென்ன இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதோ அதை வச்சு மற்ற ஆக்களுக்கு ஈஸி தரும். நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது அதை பெற்றுக்கொண்டது எனக்கு டைம் ஆகும். அந்த டைம் பேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளணும்னுக்கா தான் இந்த வீடியோஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுறேன். வளமையாக இல்லைன்னு ஷேர் பண்ண மாட்டேன், நான் ஷேர் பண்ணேன். ஏன்னா ஒரு தமிழ் பேசுகிற ஆக்கள் வந்து கட்டாயம் இப்படி வந்து ஈடுபடணும். நாங்கள் வந்து எங்களுக்கு எத்தனை வழி வந்து இருக்குது நாங்கள் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதுக்கு. அதை நாங்கள் விடாமுயற்சியோடு செய்யணும், அதுதான் முக்கியம். நன்றி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.